ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே vlog பார்க்கலாம். அந்தமானில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம் வாங்க. என் பொண்ணு அழகாக ரெடி ஆகிட்டாங்க. அவங்க வெளியே போகணும்னாலே ஜாலியாக கிளம்பிடுவாங்க. கொஞ்சம் சாமிக்கு பூவும் எங்கள் தோட்ட செடியில் வந்தது. சாமிக்கு பூவும் விளக்கேற்றதுக்கு எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் ஒருல்கச்சா, நாங்கள் இருக்கிற இடத்து பேர் ஒருல்கச்சா ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில். வாங்க கோயிலை பார்க்கலாம். இந்த கோயிலில் எப்படின்னாங்க, ஃப்ரைடே ஆயிடுச்சுன்னா அப்போது பூசாரி வந்து ஃபுல்லாக இடத்த சுத்தம் பண்ணி சாமிக்கு வந்து பூஜை பண்ணிடுவாங்க. எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்லைங்க, எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, 10 பேர் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆள் வந்தாலும் அந்த ஒரு ஆளுக்காக பூஜை பண்ணி நமக்கு இது பிரசாதம் கொடுப்பாங்க. இதுதான் வரசத்தி விநாயகர், ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. வாங்க உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். சாமிக்கு முன்னாடி பூ வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த விளக்கு போடுற அந்த இடத்தெல்லாம் வந்து இது திறந்து பார்த்துட்டு இருந்தாங்க. கோவிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ தான் ஒரு 3 வருஷம் முன்னாடி கட்டினாங்க. ஒரு 2 வருஷம் இருக்கும். இது வந்து அன்னதானம் சாப்பிட்ற இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் அம்மா வந்து சாமிக்கு வந்து ரெட்டை விளக்கு ஏற்றுவாங்க. அதை ஏற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் பொண்ணு பாருங்கள், எனக்கு பொட்டு வச்சு விட்றாங்களாம். எவ்வளோ அழகாக வச்சு விட்றாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இது சன்னதிக்கு பின்னாடி இவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். முருகனும் விநாயகரும் சிவனை பிடிச்சிருந்த மாதிரி இவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த பெயிண்டிங். அப்படியே கோவிலில் ஒரு 2 சுற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பூசாரி வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. அது வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எவ்வளோ அழகாக உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அப்படியே பூசாரியும் கோயிலை மூடிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு இடத்துல பூஜை இருந்தது, சிவன் கோயிலில். அங்கே நம்ம இப்போ போகிறோம். நான் அதையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்படியே என் பொண்ணு நடந்து வரும்போது பேசிட்டே வராங்க. என்னென்ன பேசுகிறாங்க பாருங்க. அப்பா ஆடி சொல்லு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போனோடனே தாத்தாவும் பேத்தியும் உட்காந்து பிரசாதத்தை பொரிய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து அடுத்து சிவன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இது போகிற வழியில் கொஞ்சம் இருட்டாக இருந்ததுங்க. நிலா பாருங்கள், இன்றைக்கி நேற்று பௌர்ணமின்றதுனால ஃபுல் நிலா வந்து தெரிஞ்சது. வந்து சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். வந்து தெலுங்குக்காரவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்துட்டு கடைசி பௌர்ணமி அப்படின்றதுனால, இந்த வருஷத்தோட கடைசி பௌர்ணமி அப்படின்றதுனால அவங்க அழகாக வந்துட்டு பூஜை வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். என் பொண்ணு வந்து இங்கிட்ட அங்கிட்ட பசங்க எல்லோரும் குட்டி பசங்க இருக்கவும் அங்கிட்ட இங்கிட்ட ஓடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூஜை ஸ்டார்ட் பண்ண சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் என்னங்க, நம்ம வந்த வேலையை பார்ப்போன்ற மாதிரி அன்னதானம் அங்கேயே கொடுத்துருந்தாங்க. புலாவ், உருளைக்கிழங்கு சப்ஜி கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வரும்போது பாப்பாவுக்கும் புலாவ் எடுத்துருந்ததுனால வீட்டில் வந்து கொஞ்சம் விளையாட்டு காட்டிட்டு ஊட்டிகிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.